ஏ ராஜா. நான் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பா மார்பக புற்றுநோய் சூழ்நிலையில அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத தான் நீங்க பேசுறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளியர் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது, புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்துல கண்டுபிடித்து விட்டா பூர்ணமாக குணப்படுத்தலாம். ஸோ மெயினா இன்னைக்கு நம்ம மெயினா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு 30 வயசுல ஒருத்தவங்க இந்த சாதா கொழுப்பு கட்டியும் டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்ல வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனாலதான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே இந்த கட்டி ஃபுல்லா வெளியே எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க காலையில வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியால நம்ம சாதாரண மருத்துவ ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல ஃபாஸ்டிங்ல வர தேவையில்ல, நார்மலா வீட்லயே சாப்பிட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வெறும் வயிற்றுல இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசுதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டா நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி குறையறதுக்கு அந்த மாதிரி பண்ற சமயத்துல மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயிற்றுல வரும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிடலாம். சோ அது நான் ஒருத்தவங்க மெசேஜ் யூஸ்வலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்ச பிறகு யூஸ்வலா வீட்லயே தானாவே செக் பண்ற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க டெஸ்டிங்க்கு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பாக்குறதுக்கு, ஃப்ளோர் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. That is what we call self-test examination. இந்த ப்ரொசீஜர் அவங்க மெடிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. மெடிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இருக்காதுங்க. யூஸ்வலா காமனா நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு. சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளில இருந்து வந்த பிறகு நார்மல் மெடிகேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாளே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசா எதுவுமே மெடிசன்ஸ் இருக்காது. சர்ஜரியோட வேக்கம்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ அந்த ஹீலிங் பீரியட்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்துல ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண்ணு எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகுதான் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல தையல் போடாம இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இன்னும் நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா
கட்டி இது வரைக்கும் வராம. இந்த நோய் வந்து சர்க்கரை நோய் இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து பொண்ணு ஆறாது. ஆமா. சோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பண்ண சமயத்துல அந்த சுகர்னால பெருசா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸும் புண்ணு ஆற பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து நம்ம ஃபார்மலா ஓபன் பண்ணி தையல் எதுவுமே போட போறது இல்ல. ஒரு சின்ன ஹோல் மூலியமா தான் நம்ம கட்டியை ஃபுல்லா வெளியில எடுக்க போறோம். சோ இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு நீடல் உள்ள போட்டு நம்ம ரத்த எடுத்து டெஸ்டிங் பண்றோம். டயபெட்டிக் இருந்தாலும் டயபெட்டிஸ் இல்லாட்டிங்களுக்கும் அவங்களுக்கு பெருசா பிரச்சனை எதுவுமே வராது. So, இந்த ப்ரொசீஜரும் அதே மாதிரி தான். இதுக்கான கட்டணம் கட்டணம் இந்த பயோப்சியோட கன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. பேஷண்டோடைய மொத்தமா காஸ்ட் கேட்டீங்கன்னா 50 to 60,000. 50 to 60,000 approximately.